ஹரி ஓம். இன்று உறவுகளை பற்றிய ஒரு அறிவு, நிலையான உறவு என்பதை பற்றிய ஒரு அறிவு. உற்றார் உறவினர்கள், நம்ம பெற்றோர்கள், குழந்தைகள், உறவினர்கள், அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, இப்படி எல்லோரும் அவரவர் பூர்வ ஜென்ம பாப புண்ணியத்தை கழிப்பதற்காக சரீரம், இந்த உடம்பை எடுத்து வந்துள்ளனர் என்று சாஸ்திரம் கூறுகிறது. அது தனித்தனியே நடக்கின்றன. ஒருவருக்காக இன்னொருவர் தன் போக்கை மாற்றுவது இல்லை. அதாவது ஒருவர் ஒரு சுகத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் எந்த பாதையில் சென்றால் அந்த சுகத்தை அனுபவிக்க முடியுமோ அந்த பாதையில் அவர் செல்கிறார். ஒரு பாபத்தை கஷ்டமாக அனுபவிக்க வேண்டும் என்றால் எந்த பாதையில் சென்றால் அந்த கஷ்டத்தை அனுபவிக்க முடியுமோ அந்த பாதையை தேர்ந்தெடுத்து அவர் சென்றால்தான் அந்த கஷ்டத்தை அவர் அனுபவிக்க முடியும். அதனால் அவர்கள் போக்கை நம்மால் மாற்ற முடியாது. அதேபோல் என்னுடைய பாப புண்ணியத்தை சுகமாக துக்கமாக கழிக்கும் பாதையில் என்னுடைய விருப்பம் வெறுப்பு இதை தாண்டி நான் செல்கிறேன். இதுதான் உண்மை. அது கணவன் மனைவி, அம்மா குழந்தை, அப்பா அம்மா, இவ்வாறு எல்லா உறவுகளும் அவரவருடைய பாப புண்ணியத்தை கழிப்பதற்காகத்தான் பிறப்பே எடுத்திருக்கிறார்கள். அதை கழிப்பதற்காக அவர்கள் ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து சென்றுதான் ஆக வேண்டும். அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். இதில் ஒருவர், நம் உற்றார் உறவினர்கள் ஒருவர் தவறான பாதையில் செல்கிறார் என்றால் நம்மளுக்கு பொறுப்பு இருக்கிறது. அவரை திருத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஆனால் நாம் முயற்சி செய்கிறோம் என்பதற்காகவே, அவரை திருத்துவதற்கு நாம் முயற்சி செய்கிறோம் என்பதற்காகவே அவர் திருந்து விடுவார் என்று எதிர்பார்த்து முயற்சி செய்யும் பொழுது பெரும் ஏமாற்றத்தையும் கஷ்டத்தையும் மனக்கஷ்டத்தையும் நாம் அனுபவிக்கிறோம். எனவே நம்முடன் கூட வருவது நிலையான உறவு கடவுள் ஒருவரே. போன ஜென்மத்திலேயும் அவர்தான் நம்மோட வந்திருக்காரு. அதுக்கு முதல் ஜென்மத்திலையும் அவர் நம்மோட இருந்திருக்காரு. இந்த ஜென்மத்திலையும் அவர் நம்மளோட இருக்கிறாரு. அடுத்த ஜென்மம் எடுத்தாலும் அவர் நம்முடன் வருவார். ஆனால் இந்த ஜென்மத்தில் நாம் யாரோடு வாழ்கிறோமோ அவர்களோடு நம்ம போன ஜென்மத்தில் வாழ்வதற்கு வாய்ப்பே கிடையாது. அதற்கு முன் ஜென்மத்திலும் அவர்களோடு நாம் வாழ்வதற்கு வாய்ப்பே கிடையாது. இனி எடுக்க போற ஜென்மத்திலும் அவர்களோடு வாழ்வதற்கு வாய்ப்பு கிடையாது. இந்த அறிவை, உறவை பற்றிய அறிவை வைத்துக்கொண்டு அவர்களுடன் அன்பாக பழகுவதற்கு இந்த அறிவு மிக மிக அவசியம். இந்த அறிவை, உறவுகளை பற்றிய அறிவை ஒருவன் பள்ளி பருவத்தில் பிரம்மச்சரிய ஆசிரமத்திலேயே பெற்று கிரகஸ்த ஆசிரமத்துக்குள் நுழைந்தால் உறவுகள் முதிர்ச்சி பெறும். இந்த அறிவு இல்லாமல் ரா மைண்ட் சொல்றோம் பார்த்தீங்களா, அதனுடன் குடும்பத்துக்குள் கிரகஸ்த ஆசிரமத்துக்குள் செல்லும் பொழுது உறவு சின்ன பின்னம் ஆகிவிடுகிறது. ஒரு பழாப்பழம் இருக்கு, அதனுடைய பிசின் கையில் ஒட்டாமல் இருப்பதற்கு எப்படி ஒரு எண்ணெயை பூசிட்டு பழாப்பழத்தை அறிந்து அதை சுவைக்கிறோமோ அதேதான் வாழ்க்கை.
அந்த மனதை பண்படுத்துதல் என்பது கையில் பூசிக்கொள்கிற எண்ணெய். அதை பூசிக்கொண்டு பலாப்பழத்தை வாழ்க்கையை வாழும் பொழுது அது சுவைக்கிறது. இந்த கருத்தை உறுதி செய்வதற்கு இன்று நாம் ஒரு கதையை கேட்கலாம். பத்மநாபன் என்று ஒரு இளைஞன் நல்லூர் கிராமத்தில் வசித்து வருகிறார். அவர் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு முறை ஒரு சந்நியாசியை, அவர் ஊருக்கு வந்த சந்நியாசி, அவதூத சந்நியாசி அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போயிட்டே இருப்பாங்க. அந்த சன்னியாசிகள் ஓரிடத்தில் நிலையாக வாழாதவர்கள். இமயமலையிலிருந்து வந்து இவங்க ஊர்ல கொஞ்ச நாள் தங்கி இருக்கிறார். பத்மநாபன் இஸ் வெரி மச் அட்டாச்ட் டு தட் சன்னியாசி. அவருக்கு சன்னியாசிக்கு என்ன வேணுமோ அதையெல்லாம் செய்து கொடுக்கிறது. இந்த மாதிரி செஞ்சு கொண்டிருக்கும் போது ஒரு நாள் அந்த சன்னியாசி பத்மநாபனிடம் ஒரு ஒரு கான்செப்ட சொல்றாரு. அதை இவனால ஏத்துக்கவே முடியல. என்ன கான்செப்ட்னா, ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி. அதாவது ஒருவன் தனக்காகத்தான் இந்த உலகத்தில் ஒருவரை நேசிக்கிறான், அவர்களை அவர்களுக்காக நேசிக்கவில்லை. இதை கேட்டவுடன் அவனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பத்மநாபன் சொல்கிறான், நீங்க இந்த உலகத்துல வேற யார் குடும்பம் அப்படி இருக்கலாம். மை ஃபேமிலி இஸ் வெரி கைண்ட் டு மீ. அவர்களும் என் மீது உயிரை வைத்திருக்கிறார்கள், நானும் அவர்கள் மீது உயிரை வைத்திருக்கிறேன். மற்ற குடும்பம் மாதிரி எல்லாம் கிடையாது. எங்க வீட்டுல பெரியவங்களுக்கு ஒபீடியன்ஸ், பண்பு, பணிவு, அடக்கம் என் குடும்ப மெம்பர்கள் அனைவருக்கும் அதிகம் என்று கூறுகிறார். அதனால சன்னியாசி அவர்களே, நீங்க கூறின எல்லா கருத்தையும் நான் ஏத்துக்கிறேன், ஆனா இந்த கருத்தை என்னால ஏற்க முடியாது அப்படின்னு சன்னியாசி சொல்றாரு. கேன் யூ ப்ரூவ் திஸ்? உடனே சன்னியாசி சொல்றாரு, எஸ். சரி, ஓகே, நான் ஒரு டேப்லெட் தரேன். சன்னியாசி சொல்றாரு, அது வாயில போட்டுட்டீனா, முழுங்கிட்டீனா, நான் உன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியும், ஆனா கை காலை அசைக்க முடியாது, கண்களை திறக்க முடியாது, காதுகள்ல கேட்கும். நீ என்ன பண்ணு, இத சாப்பிட்டு, எப்போ எல்லாரும் நைட் சாப்பிட்டு உட்கார்ந்து பேசுவது என்பது ஒரு வழக்கம் அவங்க வீட்டில். அதனால சாப்பிட்டு வந்துட்டு உட்கார்ந்து எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது நீ இந்த மாத்திரை சாப்பிட்டுரு அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி அந்த அன்னைக்கு இரவு சாப்பாடு முடிந்ததுக்கு அப்புறம் அவங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒரு இடத்தில் அமர்ந்து அவரவருடைய அனுபவத்தை ஷேர் செய்யறதுங்கிறது பல வருடங்களாக தொடர்ந்து வருகிற ஒரு பழக்கம். இவரு கையில பாக்கெட்ல மாத்திரை வச்சிருக்காரு. சாப்பிட்டு வந்து உட்கார்ந்தனா எல்லாரும் பேச உட்காடுறாங்க. இவரு நடுவில் எந்திரிச்சு போய் நான் தண்ணி குடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த மாத்திரைய போட்டு முழுங்கிட்டு வந்து உட்கார்றாரு. ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ள பேச்சு மூச்சு இல்லாத மாதிரி அப்படியே விழுந்துடுறாரு. ஆனா இவரு பத்மநாபனுக்கு கான்சியஸ், சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியுது. ஆனா இவர் கண்ணை திறந்தோ இல்ல எனக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்றக்கோ கை கால அசைக்கோ ஒரு நாள் முடியல. அப்ப குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாம் பயந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. மூச்சு பேச்சு ஒண்ணு இல்லையே, என்னாச்சோ தெரியலையே அப்படின்னு கத்திட்டு இருக்கும்போது, யூஸ்வலா அந்த வீட்டுல சன்னியாசி வந்து நைட்டு சாப்பாடு வாங்கறதுக்கு வருவார். பிக்ஷாம் தேவி பார்வதின்னு சொல்லிட்டு வந்து சாப்பிட்டு போவார். அதே மாதிரி அவரு வர்ற மாதிரி வர்றாரு. பாக்குறாரு, கரெக்டா பிளான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டாரு. எல்லாம் அழுதுட்டு இருக்கிற சத்தம் கேட்குது. அப்போ இவர் வீட்டுக்குள்ள நுழையிறாரு. வந்து பார்த்துட்டு உயிரெல்லாம் இன்னும் போகல, இவரை காப்பாத்திடலாம், ஆனா அதுக்கு ஒரு நிபந்தனை ரொம்ப கடினமானது. யார் வந்து நான் என்ன பண்ணுவேன், ஒரு தர்ப்பப்புல் கொடுப்பேன், அந்த தர்ப்பப்புல்லுடைய ஒரு எண்டு இவன் கையில வச்சிருவேன், இன்னொரு எண்டை வந்து நீங்க யாரோ ஒருத்தர் வந்து பிடிச்சுக்கணும். அப்போ நான் சொல்லுவேன், ஒரு மந்திரம் சொல்லணும்னா உங்க உடல் இருக்கிற உயிர்
பத்மநாபன் உடலுக்குள்ளே போயிடும். ஏன்னா நீங்கள் தான் எல்லாம் அழுகிறீங்க, என் உயிரை கூட கொடுக்குறோம், எப்படியாவது இவனை காப்பாற்றுங்க அப்படின்னு நீங்கள் அழுதிங்க இல்லையா? அப்போ ஸோ உயிரை கொடுக்குறதுக்கு நீங்கள் எல்லாம் ரெடியாக இருக்கும்போது இந்த ஐடியாவை நம்ம பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அவங்க அப்பா பார்க்குறார், சன்னியாசி அப்பாவை பார்க்குறார், என்ன சொல்லுவாருன்னு. அப்பா சொல்கிறார், இப்போ தான் நான் காசி ராமேஸ்வரம் எல்லாம் போகலான்னு பணம் சேர்த்து வச்சு பணத்துக்கு டிக்கெட்டுக்கெலாம் பணத்தை கொடுத்துட்டேன், நான் கிளம்பணும், அதனால் இப்போ என்னால் உயிரை விட முடியாது. அப்புறம் அம்மாவை திரும்பி பார்க்குறார் சன்னியாசி. இன்னும் எனக்கு கடைசி மகளுக்கு நான் இன்னும் கல்யாணம் பண்ணாமல் இருக்கேன், அவளை அனாதையை விட்டுட்டு வந்துட்டா அவளுக்கு யாரு கல்யாணம் பண்ணுவா, அதனால அவளை விட்டுட்டு வர முடியாது. பத்மநாபனுடைய மனைவி அடுத்தது சன்னியாசி பார்க்கிறார். இதை அனைத்தையும் கேட்டுக்கொண்டு படுத்திருக்கிறார் பத்மநாபன். மனைவி சொல்றாங்க, ஐயோ என் சிஸ்டர் இப்பதான் பக்கத்துல ரீசெண்டா இறந்து போயிட்டாங்க, அவங்க ஒரு கை குழந்தைய விட்டுட்டு இறந்து போயிட்டாங்க, அந்த கை குழந்தைய நான் தான் வளர்த்தி ஆகணும், வளர்த்துறதுக்கு வேற ஆள் இல்லை, அவங்க அப்பா விட்டுட்டு போயிட்டாரு, அந்த குழந்தைய விட்டுட்டு என்னால எப்படி வர முடியும் அப்படிங்கிறாங்க. பிறகு சன்னியாசி என்ன சொல்றாரு, ஓகே சரி நான் என் உயிரை கொடுக்குறேன், கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. எல்லாத்துக்கும் ஃபேஸ்லேயும் ஒரு பெரிய ரிலீஃப், அப்பா நாம் தப்பிச்சோம். ஆனால் எப்படி வெளியே ஓப்பனாக சொல்கிறது, நீங்கள் உயிரை கொடுங்க பத்மநாபன் எங்கள் குடும்ப மெம்பருக்காகன்னு. அதனால அவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க, சுவாமிஜி நீங்களும் சாகாமல் அவரை பிழைக்க வைக்க முடியுமா, யாருமே சாகாமல் அவரை பிழைக்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ அடுத்த கண்டிஷன் பத்மநாபன் சொல்றாரு. அப்போ இவன் மறுஜென்மம், அதாவது துறவி சந்நியாசம் எடுத்துக்கிட்டா அது அவனுடைய மறுஜென்மம். அந்த மாதிரி இவனுக்கு துறவி இவன் எடுத்துக்கிட்டானா உயிர் பிழைச்சுக்குவான். துறவி எடுக்க சம்மதம் கொடுப்பீங்களா? அம்மா அப்பா மனைவி 3 பேரும் நீங்க சம்மதம் கொடுத்தா தான் அவன் துறவரத்தை ஏற்றுக்கொள்ள முடியும், சன்னியாச வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள முடியும். நான் அவனை பார்த்துக்கிறேன், எங்கூட நான் அழைச்சிட்டு போயிடுறேன், உங்களுக்கு சம்மதமா? அப்பா சொல்றார், எப்படியோ உயிரோடு இருந்தா சரிப்பா, நீ கூட்டிட்டு போயிரு. அம்மாவும் அதே பதில், மனைவியும் அதே பதில், நாங்க எப்படியாவது எங்களை பார்த்துக்கிறோம், கண்காணாம இடத்துல எப்படி உயிரோடு இருந்தா போகுது எங்களுக்கு, நீங்க அவரை கூட்டிட்டு போயிருங்க, அதுக்குண்டான முறையை நீங்க செஞ்சுக்குங்க. இந்த மருந்தினுடைய வீரியம் குறைய ஆரம்பிக்கிறது. பத்மநாபன் கண் விழித்து பார்க்கிறார். இவ்வளவு நேரம் நடந்தது எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டு படுத்திருந்த பத்மநாபன் ஒரு தெளிவுடன், உறவுகளை பற்றிய ஒரு தெளிவுடன், யார் மீதும் அவருக்கு கோபம் வரவில்லை, அவர் யார் மீதும் வெறுப்பும் அடையவில்லை. ஓர் உண்மையை அந்த அன்னைக்கு பத்மநாபன் அந்த சன்னியாசி மூலம் தெரிந்து கொள்கிறான். பிறகு கதை, அவன் சந்நியாசம் ஏற்றுக்கொண்டு அந்த அவதூத சந்நியாசியோடு பத்மநாபன் சென்று விடுகிறார். இதுதான் கதை. இது பத்மநாபனுக்கு மட்டும் உரித்தான சிச்சுவேஷன் அல்ல, நம் வீட்டில் ஒவ்வொருவருக்கும் இதுதான் நிலை. இதை கேட்டவுடன் அப்ப எப்படித்தான் உறவுகளோடு நம்ம பழகிறது, எப்படி, வாட் டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப் ஷுட் ஐ ஹாவ் வித் மை ஃபேமிலி மெம்பர்ஸ், மை உற்றார் உறவினருடன், எப்படி எந்த ஆட்டிடியூடன் நாம் உறவை மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு சாஸ்திரம் சொல்ற ஒரு ஞானம், கொடுக்கிற ஞானம், ஒரு பணக்கார வீட்டில் இருக்கிற ஒரு வேலைக்காரியை போல் நீ உறவுகளுடன் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும். அது எப்படி? இப்போ அந்த வேலைக்காரி, அவளுக்குன்னு ஒரு வீடு இருக்கும், அங்க அவளுக்கு ஒரு குழந்தை குடும்பம் இருக்கு. அவ ஒரு குறிப்பிட்ட நேரம் இந்த பணக்காரர் வீட்டுக்கு வந்து இங்க ஒரு குழந்தைய வளர்த்துறா. அவ அந்த குழந்தைய வளர்த்தும் போது எப்படி இருப்பா? குளிப்பாட்டுவாள்,
உணவூட்டுவாள், பாராட்டுவாள், சீராட்டுவாள், தங்கமே என்று கொஞ்சுவாள், செல்லமே என்று கொஞ்சுவாள். ஆனால் மனதில் தன் குழந்தை, தன்னுடைய வீடு பற்றிய சிந்தனை அவள் ஆழ் மனதில் இருக்கும். அதைப் போல நம் ஆழ் மனதில் நிலையான உறவாக இறைவனை வைத்துக்கொண்டு குடும்ப உறவினருடன் எப்படி அந்த வேலைக்காரி அந்த ஓனருடைய குழந்தை எப்படி வளர்க்கிறாளோ, என்ன டைப் ஆஃப் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் தட் பேபி, அதை நம் குடும்ப உறுப்பினர்களுடன் அன்புடன் இருக்க வேண்டும். அவர்களுக்கு பாராட்டணும், அவங்கள சீராட்டணும். பி இன் த ஃபேமிலி. ஏன்னா உறவுகள் ஒரு மனிதனுக்கு மிக மிக அவசியம், வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு குழந்தை காட்டில் வாழுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தை மனதளவில் ஒரு முதிர்ச்சியான குழந்தையாக வளர்வதற்கு வாய்ப்பே இல்லை. ஒரு விலங்குகளுக்கு முன்னால் தான் ஆடை அணிய வேண்டும் என்கின்ற வெட்கம் என்ற உணர்வு கூட அதனால் வெளிப்படுத்த முடியாது. அதுபோல் பல எமோஷன்ஸ், அன்பு, கோபம், வெறுப்பு, இந்த மாதிரி பல உணர்வுகளை அவனுக்கு அப்படிங்கிற உணர்வு தனக்குள் இருக்குதுங்கிறதே அவனுக்கு தெரியாது அந்த பையனுக்கு. அப்போ நம்ம உறவுகளோடு வளரும் போதுதான் நம்மளுடைய எமோஷன்ஸை வெளிப்படுத்துவதற்கு, அதை வெளிப்படுத்தி அதை ஒரு பண்படுத்துவதற்கு, எண்ணங்களை பண்படுத்துவதற்கு, எண்ணங்களை சீராக்குவதற்கு, ஒரு முறைப்படுத்துவதற்கு, சரியது தவறென்று சொல்வதற்கு உறவுகள் ரொம்ப ரொம்ப அவசியம். உறவுகள்னாலதான் ஒரு மனிதன் மேன்மையை அடைகிறான். அதில் அந்த கருத்தில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. குடும்பத்தோடு தான் ஒரு குழந்தை வளர வேண்டும். அந்த உறவுகளிடம் எப்படிப்பட்ட ஆட்டிடியூட், பாவனா வைத்து பழக வேண்டும் என்றால் ஆழ்மனதில் நிலையான உறவு இறைவனிடத்தில். அந்த வேலைக்காரி தன் குடும்பத்தை எப்படி ஆழ்மனதில் வைத்துக் கொண்டிருப்பாளோ அதை போல் இப்ப வேலைக்கு வந்தனவன் என்ன பண்றான், அந்த குழந்தையை சீராட்டுகிறாள், பாராட்டுகிறாள் அல்லவா? அதை போல நமக்கு இறைவன் கொடுத்த இந்த உறவுகள் அவங்கவுங்க புண்ணிய பாப்பத்தை கழிப்பதற்காக அவரவர்கள் ஜென்மம் எடுத்திருக்கிறார்கள். இறைவன் நம் குடும்பத்தில் அனைவரையும் ஒன்றாக ஒரு வீட்டுக்குள் வாழ்கின்ற வாய்ப்பை இறைவன் அமைத்து கொடுத்திருக்கிறார். அவர்களோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் எப்படி என் பாதையில் என்ற பாவ புண்ணியத்தை கழிக்க ஓடிக்கொண்டிருக்கிறேனோ அதை போல்தான் மற்றவர்களும் அவர்களுடைய பாவ புண்ணியத்தை கழிப்பதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் அன்பும் பிரியமும் அவசியம். ஆனால் அது எப்படி இருக்கு, அந்த ஆட்டிடியூட் எப்படி இருக்குன்னா, நிலையான உறவு அடிமனதில் இவர்களோடு அதை வைத்துக்கொண்டு நாம் என்ன பண்ணோம், அன்போடு உறவுகளோடு வெறுப்பில்லாமல் ஆனந்தமாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பாவனையில் ஒருவன் குடும்ப உறுப்பினருடன் பழகுவேயானால் யாரையும் நம்ம வெறுக்க மாட்டோம், யாருக்கிட்ட எதையும் எதிர்பார்க்க மாட்டோம். நம்ம சொல்றத சொல்லுவோம், ஆனா கேட்பதும் கேட்காமல் இருப்பதும் அது அவர்களுடைய பாப புண்ணியம். சோ யாரும் நமக்கு உண்மையில் சொந்தமானவர்கள் கிடையாது. போன ஜென்மத்தில் இவங்க யாரும் நமக்கு சொந்தமா இருந்ததில்லை, அடுத்த ஜென்மத்தில் இவங்க யாரும் நம்மளோட சொந்தமா வந்து பிறக்க போவது இல்லை. போன ஜென்மத்தில் நான் புலியாக சப்போஸ் பிறந்திருந்தால் நான் வாழ்ந்திருப்பது யாரோட இருந்திருக்கும், புலியம்மா புலியப்பா. அல்லது அதற்கு முந்தைய ஜென்மத்தில் நான் சிங்கமாக பிறந்திருந்தேன் என்றால் என்கூட வாழ்ந்தவர்கள் யார் யாரு, சிங்கம்மா, சிங்கப்பா, சிங்க தம்பி, சிங்க அண்ணன், தங்கச்சி, அவர்களோடு நான் வாழ்ந்திருப்பேன். இந்த ஜென்மம் எனக்கு மனித சரீரம் கிடைத்திருக்கிறது. அதனால் அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, தங்கை, கணவன், மனைவி உறவுகளோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இறந்ததற்கு பிறகு நான் என்ன சரீரம் எடுப்பேன் என்பது எனக்கு தெரியாது. சோ இவர்களுடன் சேர்ந்து வாழ்வது என்பது இறைவன் எனக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு. லெட் அஸ் என்ஜாய் தி ரிலேஷன்ஸ். அங்க நாம எதிர்பார்ப்பு குறைய ஆரம்பிக்கும் போது, ஒருத்தரை மாற்றணும்னு நினைக்கிறோம், மாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு
அந்த அறிவோடு நம்ம பழகும்போது யாரையும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், நம்ம எதிர்பார்த்து அங்க ஏமாற்றம் என்பது இல்லாத பொழுது, எதிர்பார்ப்பு இல்லைங்க போது ஏமாற்றம் வராது. அப்ப ஏமாற்றம் இல்லைங்க போது கோபம் என்பதோ மன சஞ்சலம் என்பதோ நம் மனதில் ஏற்படாது. அப்பதான் you can express the unconditional love towards all members of your family and also the members in the outside the family, towards the friends, யார் வேணா எடுத்துக்கலாம். So என் உள்ளத்தில் எப்பொழுதும் பல கோடி ஜென்மங்களாக நிலையான உறவுடன் இருப்பவர் இறைவன் மட்டுமே. இதை மீண்டும் மீண்டும் சிந்தித்தோம் என்றால் we can have a calm, happy relationship with everyone in this world. Thank you. Hari Om.